சமயபுரம் அம்மனை பத்தி தாங்க மெய்சிலுக்கு வைக்கும் 5 விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், கோவிலோட முன்மண்டபத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அத்த ஜாமத்துல அம்பாலோட கொலுசு சத்தம் கேட்கிறதாவும் மக்களால சொல்லப்படுது. செகண்ட், நாம நல்லா இருக்கணும்னு அம்மனுக்கு விரதம் இருப்போம். ஆனா நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அம்மனே விரதம் இருக்கிறது தான் இந்த கோயிலோட தனி சிறப்பு. ஆமாங்க, ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மாரியம்மன் உலக நன்மைக்காக பச்சை பட்னி விரதம் மேற்கொள்வாங்க. 28 நாள் நடக்கிற இந்த காலங்கள்ல தலிகை நெய்வேதம் கிடையாது. இந்த விரதம் நல்லபடியா நடந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு மூலஸ்தானத்துல இருக்கிற அம்மனுக்கு பூக்களால அபிஷேகம் செய்வாங்க. அதுதான் பூச்செறிதல்னு சொல்றாங்க. தேர்டு, ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்ல இருந்து பட்டுப்புடவைகள், மாலைகள், தலிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கிறது தொன்று தொட்டாக அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. இததான் தீர்த்தவாரி விழா அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த்து, இந்த அம்மனோட விக்கிரகம் மூலிகையால ஆனனால அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டும்தான் அபிஷேகம் செய்யறாங்க. ஃபிஃப்த், வழக்கமா அம்மன் சன்னதியில குங்குமம் தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க அம்மன் சிவரூபமா கருதப்படுறதுனால விபூதியே விசேஷ பிரசாதமா கொடுக்குறாங்க. நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் யுஎஸ்ஏல உள்ள டெக்சாஸ் மாகாணத்துல கட்டப்பட போறதாவும் சொல்றாங்க. இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அழகிய தமிழன் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.